தக்காணம் இவ்வாறாக ஷாஜகான் முகலாய பேரரசின் ஆற்றல் மிக்க கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்படுது. யாருடைய காலத்தில்? ஷாஜகானுடைய காலத்தில். முகலாயருக்கு வலுவான போட்டியாக திகழ்ந்த அகமது நகர் அமாலிகாம்பருடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி, சரிங்களா, கடுமையான எதிர்ப்பையும் மீறி என்ன ஆகுது? பேரரசோடு இணைக்கப்படுது. 1636 ஷாஜஹான் மஹபத் கானோட உதவியோடு அகமது நகர் நிஜாம் ஷாஹி அரசர்களை பணிய வைக்கிறாங்க. ஷியா பிரிவை சேர்ந்த கோல்கொண்டா சுல்தான் தன்னுடைய அமைச்சர் மீர் ஜும்லாவை சிறையில் அடித்ததை காரணம் காட்டி அவுரங்கசீப் கோல்கொண்டாவின் மீது படையெடுக்கிறாரு. உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படுது. குதுப் ஷாஹி அரசர் முகலாய பேரரசுக்கு கட்டுப்பட்ட அரசராக மாறுறாங்க, சிற்றரசராக மாறுறாங்க. இப்போது 1 by 1 எப்படி தக்காணமும் சரி, அடுத்து கோல்கொண்டா, அது சுற்றி இருந்த அனைத்து சிற்றரசுகளும் முகலாய பேரரசுக்கு கீழ்ப்பட்ட அரசுகளாக எப்படி மாற்றப்படுதுன்னு நம்ம இதிலிருந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். 1638 ஷாஜகான் பாரசீக பேரரசில் அரங்கேறிய அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அக்பரால் ஆல்ரெடி அக்பர் கைப்பற்றி வச்சிருக்காரு அந்த பிளேஸு. ஜஹாங்கீரர் இழக்கப்பட்ட ஒரு பிளேஸ் எது, ஒரு பகுதி எது அப்படின்னா அது காந்தஹார். அந்த காந்தஹாரை 1638 ஷாஜகான் திரும்பவும் கைப்பற்றி இணைச்சிக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி கோவா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இந்திய மாநிலமாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அந்த கோவா, சரிங்களா, போர்ச்சுகீசியர் ஒரு ஆளுநரை கோவாவில் நியமிச்சுக்கிற அதிகாரம் பெற்றிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த போர்த்துகீசியருடைய குடியிருப்புகள் எங்கே தான் இருந்தது? ஹூக்ளியில் தான் இருந்தது. ஷாஜஹான் இந்த போர்த்துகீசியரை அவங்களுடைய குடியிருப்புகளிலிருந்து துரத்தும்படி வங்காள ஆளுநருக்கு உத்தரவிடுறாரு. கிட்டத்தட்ட அந்த ஹூக்ளியில் இருந்த 200 போர்ச்சுகீசியர் 600 இந்திய அடிமைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்காங்க. எங்கிருந்தோ நம்ம இந்திய மண்ணை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்தியர்களே அடிமைகளாக பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 200 பேத்துக்கு 600 அடிமைகளாம். அவங்களில் போர்த்துகீசியர் கட்டாய மதமாற்றம் செஞ்சு கிறிஸ்தவர்கள் ஆக்குறாங்க. யாரை? நம்ம இந்தியர்களை. கோவாவிலிருந்து போர்ச்சுகீசியர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் வீரமாக போராடினாலும் முகலாய படைகளால் எளிதாக தோற்கடிக்கப்படுறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 1638 காந்தஹார், அதுக்கடுத்து கோவா, அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 1841 ஆசப் கான் மரணம் அடைகிறாரு. அதுக்கப்புறமா நூர்ஜஹான் 1645 டிசம்பர் வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்குமே அவங்க ஓய்வு பெற்றதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தலை. இப்போ இந்த தக்கான சுல்தானியம்னா என்ன, அது நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? தக்கான சுல்தானியம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகியவற்றோட பெரும் பகுதி. சரிங்களா? இப்போ இது இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி அப்படி தானே நம்ம சொல்லுவோம். தக்காணம் அப்படிங்கிறது இந்த பகுதியை தான், இல்லைங்களா? இதில் மகாராஷ்டிரா, அதே மாதிரி ஆந்திரா, இந்த பகுதி ஆந்திரா இல்லைங்களா? ஆந்திராவோட பெரும் பகுதி. அதே மாதிரி கர்நாடகா, அதை ஒட்டி இருக்கிற கர்நாடக பகுதியோட ஒரு பகுதியையும் கொண்டிருந்த பாம்னி சுல்தானியம் 1 நூற்றாண்டு காலம் செல்வச் செழிப்போடு இருந்துச்சு. இந்த பாம்னி சுல்தானியத்தில் வலிமை வாய்ந்த பிரபுக்கள் யார்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நமக்கு பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமில் கொஷின்ஸை ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, அப்போது இந்த தக்கான சுல்தானியம் அதில் வலிமை மிகுந்த அரசர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோல்கொண்டா குதுப் ஷாஹி, பீஜப்பூர் அடில் ஷாஹி, ஃபெரார் இமத் ஷாஹி, பீடார் ஃபரீத் ஷாஹி, சரிங்களா, அகமது நகர் நிஜாம் ஷாஹி, இவங்கெல்லாம் புதிய அரசுகளை தோற்றுவிச்சாங்க. இவங்க நல்ல வலிமை வாய்ந்த பிரபுக்களாகவும் இருந்தாங்க தக்கான சுல்தானியத்தில். அதே சமயம் இந்த இடங்களில் புதிய அரசுகளையும் தோற்றுவிச்சாங்க. இது எல்லாமே, இந்த அரசுகள் அனைத்தும் கூட்டாக சேர்ந்து தான் தக்கான சுல்தானியம் என்று அழைக்கப்படுது. தக்கான சுல்தானியம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசால் மட்டும் உருவாக்கப்பட்டது கிடையாது. கோல்கொண்டா, பீஜப்பூர், ஃபெரார், பீடார், அகமது நகர், இந்த ஐந்து அரசுகள் கூட்டாக சேர்ந்து தான் தக்கான சுல்தானியம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சரி, இதில் முக்கியமான நமக்கு இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கொஷின். இதில்
முகலாயர் காலத்து ஐரோப்பிய குடியேற்றங்கள் யார் யாரெல்லாம் முகலாயர் காலத்தில் எந்தெந்த ஐரோப்பியர்கள்லாம் இந்தியாவில் குடியேற்றத்தை அமைச்சிருந்தாங்க? போர்ச்சுகீசியர் வந்திருந்தாங்க, டச்சுக்காரர், டேனியர், ஃப்ரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர்கள். சரிங்களா? இவங்க எல்லாருமே வந்து முகலாயர் காலத்தில் வந்து ஐரோப்பிய குடியேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. போர்ச்சுகீசியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1510 அல்புகர்க் பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாவை கைப்பற்றியிருக்காரு. சரிங்களா? அதை போர்ச்சுகீசிய பேரரசோடைய தலைநகராகவும் மாற்றிருக்காங்க. மேற்கு கடற்கரையில் அது மட்டும் இல்லாமல் டாமன், சால்செட், பம்பாய் ஆகிய இடத்துலையும் கிழக்கு கடற்கரையில், சரிங்களா, சென்னைக்கு அருகே சாந்தோம், வங்காளத்தில் ஹூக்ளி, இந்த இடங்கள்லையும் போர்ச்சுகீசியர் குடியேற்றங்கள் உருவாக்கியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ போர்ச்சுகீசியருடைய குடியேற்றங்கள் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து டச்சுக்காரர்கள் எப்போ வர்றாங்க? அவங்களுடைய குடியேற்றங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு? டச்சுக்காரர்கள் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு மசூலிப்பட்டினம் தான் ஞாபகம் வரணும். 1605. அடுத்து புலிக்காட், பழவேற்காடு 1610, சூரத் 1616, ஃபிம்லிப்பட்டினம் 1641, காரைக்கால் 45, சின்சுரா 53, காசிம் பஜார், பாரநகர், பாட்னா, பாலசோர், நாகப்பட்டினம், இது எல்லாமே 1658. கொச்சியில் வந்து 1663. இதெல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். கோவா அப்படிங்கிறது யாருடைய குடியேற்றமாக இருந்தது? போர்ச்சுகீசியருடைய குடியேற்றமாக தலைநகராக இருந்துச்சு. அதே மாதிரி கொச்சி அப்படிங்கிறது யார் கைப்பற்றினது? டச்சுக்காரர்களுடைய இடமாக இருந்துச்சு. சரிங்களா? 1663. அதே மாதிரி மசூலிப்பட்டினம், டச்சுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மசூலிப்பட்டினம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். 1605 அப்படிங்கிறது, புலிக்காட் அப்படிங்கிறது 1610 அப்படிங்கிறது இயரை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சூரத்தில் அவங்களுடைய டச்சுக்காரர்களுடைய குடியேற்றம் அப்படிங்கிறது 1616 இருந்திருக்கு. ஓகே, போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள் பார்த்தாச்சு. அடுத்து டேனியர்கள். டேனியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எங்கேருந்து வந்தாங்க? டென்மார்க் நாட்டில். சரிங்களா? டென்மார்க்லேருந்து வந்து இந்தியாவில் வணிக குடியிருப்புகளை எல்லாருமே வணிகம் செய்கிறதுக்காக மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் இந்தியனுடைய வளத்தின் மீது ஆசை கொண்ட இங்கேயே என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய ஆட்சியை நிறுவனம்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதில் டேனியர் வந்து மூன்றாவதா இவங்க வந்து வணிக குடியிருப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் டேனியர் ஞாபகம் வரணும். எது ஞாபகம் வரணும்? தரங்கம்பாடி 1620. சரிங்களா? வங்காளத்தில் செராம்பூர். அப்போது எல்லா ஐரோப்பியர்களுக்குமே தமிழ்நாட்டில், அதே மாதிரி மேற்கு கடற்கரையில், அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில், இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளில் வந்து ஒரு துறைமுகமும் குடியிருப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கு அவங்களுக்கு. ஃப்ரெஞ்சுக்காரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு 1668 சூரத்தில் ஒரு பிளேஸும், மசூலிப்பட்டினம் 1669. சரிங்களா? அப்போ சிறுகிராமமாக இருந்த புதுச்சேரி 1673. வங்காளத்தினுடைய சந்தன் நகர் 1690. இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சுக்காரருடைய தொடக்க கால குடியேற்றங்களாக இருந்துச்சு. அப்போ தொடக்க கால குடியேற்றங்கள் எது? யாருடைய தொடக்ககால குடியேற்றங்கள்? ஃப்ரெஞ்சுக்காரருடைய தொடக்ககால குடியேற்றங்கள் எதெல்லாம் சொல்லலாம்? சூரத், மசூலிப்பட்டினம், புதுச்சேரி. சரிங்களா? புதுச்சேரி 1673. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மலபாரில் இருக்கிற மாஹி, சோழமண்டல கடற்கரையில் இருக்கிற ஏனம் அப்படிங்கிறது 1725. காரைக்கால் 1739. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே அவங்களுடைய குடியிருப்புகளாக மாற்றிக்கிட்டாங்க. ஆங்கிலேயர், இதுக்கடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்? ஆங்கிலேயர்கள். முதல்ல அவங்களுடைய கம்பெனி சூரத்தில் தான் நிறுவியிருந்தாங்க. அப்போ சூரத் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கு. சரிங்களா? டச்சுக்காரர்களுடைய பகுதி அவங்களுடைய காலத்தின் போதும் சூரத் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அவங்களுக்கு வணிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. குடியிருப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, வணிக நிலையங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி டேனியர் காலத்தில் தரங்கம்பாடி முக்கியமானதாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய காலத்துலேயும் சூரத் வருது 1628. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் காலத்தில் சூரத்தில் ஒரு வணிகச்சாவடியை நிறுவியிருக்கு. குடியிருப்பு கிடையாது, இது வந்து வணிகச்சாவடி. சரிங்களா? சூரத்தில் ஒரு வணிகச்சாவடி எப்போ? 1612. அங்கே ஒரு வணிக நிறுவனம், பண்டக சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா சூரத்திலிருந்து சென்னை 1639, பம்பாய் 1668, கல்கத்தா 1690. அப்போது நம்மளுடைய இந்திய பகுதியில் சூரத்தில், சரிங்களா, 1612. அதுக்கப்புறமா சென்னையில் 1639. அடுத்து மும்பை, பம்பாய் பகுதியில் 1668. கல்கத்தா பகுதியில் இந்த கல்கத்தா பகுதியில் 1690. சரிங்களா? இந்த இடங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய வணிக நிறுவனங்களை வந்து நிறுவியிருக்காங்க. கம்பெனி பல வணிக குடியேற்றங்களை பெற்றிருந்தா கூட
கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையும், சரிங்களா, சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையும், பம்பாயில் உள்ள மாளிகையும் ஆங்கிலேயருடைய முக்கியமான வணிக குடியேற்றங்களாக இருந்திருக்கு. அப்போது எப்போ எந்த காலத்திலிருந்து இந்த 3 நகரங்களும் மிகப்பெரிய அளவில் வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் கல்கத்தா, சென்னை, மும்பை, பம்பாய், சரிங்களா, இந்த 3 பகுதிகளும் மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதிகளாக உருவாக தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இதுக்கடுத்து பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயியோட சமகாலத்து அரசனாக யார் ஆட்சி செஞ்சுருக்காங்க? ஷாஜகான். எத்தனை வருஷம்? 30 வருஷம். இப்போது இங்கே இந்தியாவில் ஷாஜகான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தபோது அதற்கு சமகாலத்தில் ஃப்ரெஞ்சு அரசனாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா 14ஆம் லூயி இருந்திருக்காரு, ஆட்சி செஞ்சுருக்காரு சமகால அரசராக. எத்தனை வருஷம் ஷாஜகான் ஆட்சி செஞ்சுருக்காங்க? 30 வருஷம். இவருடைய காலத்தில், ஷாஜகானுடைய காலத்தில் தான் மயிலாசனம் அரசருக்காக மிக புகழ்பெற்ற ஒரு ஆசனம், மயிலாசனம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்பட்டது. இவங்களுடைய காலத்தில் யார் யாரெல்லாம் முக்கியத்துவம் பெற்றவங்களாம் இருக்காங்க, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்போ நம்ம யார் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபெர்னியர். இவர் யார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மருத்துவர், சரிங்களா. அவர் ஒரு பயணியாக வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருந்தவர்னு சொல்லணும். அடுத்து தாவர்னியர், ஃப்ரெஞ்சு வைர வியாபாரி, இவரும் பயணி தான். மாண்டல்சோ, ஜெர்மன் பயணி, சரிங்களா. இவர் நல்ல ஒரு துணிச்சலான வீரர்னு சொல்கிறாங்க. பீட்டர் முண்டி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இங்கிலாந்து வாணிகர், இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க. மனுஷி, இவர் யார்? இத்தாலிய எழுத்தாளர் மற்றும் பயணி. இவங்கெல்லாம் ஐரோப்பியர்கள். எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க? ஃப்ரெஞ்சிலிருந்து வந்திருக்காங்க, ஜெர்மன்லேருந்து, அதே மாதிரி இங்கிலாந்துலேருந்து, இத்தாலியிலிருந்து வந்த பயணிகள். யாருடைய காலத்தில்? ஷாஜஹானுடைய காலத்தில். அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போது அதை தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. எதிலெல்லாம்? ஃபெர்னியர் அப்படிங்கிறது வந்து மருத்துவர். தாவர்னியர் அப்படிங்கிறவங்க ஃப்ரெஞ்சுக்காரர் தான், வைர வியாபாரி. மாண்டல்சோ ஜெர்மன் பயணி தான், இவர் நல்ல துணிச்சலான வீரர். பீட்டர் முண்டி அப்படிங்கிறவர் இங்கிலாந்துலேருந்து வந்தவர் தான், அவர் ஒரு வணிகர். மனுஷி அப்படிங்கிறவர் எழுத்தாளர், சரிங்களா, எழுத்தாளர். அப்போ இவங்க எல்லாமே வந்துட்டு ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியா அந்த காலத்தில், ஷாஜஹானுடைய காலத்தில் எப்படி இருந்தது, எந்த மாதிரியான வளங்களை பெற்றிருந்த, கலை கட்டிடங்களை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நிறைய விவரங்களை வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, சரிங்களா. ஓகே. ஷாஜஹானுடைய இறுதி நாட்களில் அவர் 4 மகன்களுக்கிடையே அரியணை போட்டு ஏற்படுது. அதில் மூத்த மகன் யார்? தாராஷுகோ. அரசனாகிறத ஷாஜஹான் விரும்புகிறாரு. ஷாஜஹானுக்கு யார் வந்து அரசனாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு? தாராஷுகோ பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டனால மற்ற 3 வந்து வெறுப்பு கொண்டாங்க. 3வது மகனான அவுரங்கசீப் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக எடை போடுபவராகவும், சிறந்த திட்டமிடல் கொண்டவராகவும், இரக்கமே இல்லாதவராகவும் இருந்திருக்காருன்னா பாருங்கள், சரிங்களா. அவருடைய புத்திசாலித்தனத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு மனிதர்களையும் சூழ்நிலையும் சரியாக கணித்து எடை போடுறதில் மிகச்சிறந்த ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. அதே சமயம் ஒரு சிறந்த திட்டமிடல் கொண்ட ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. ஆனால் யார்கிட்டையும் இரக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவர்கிட்ட இல்லை. அடுத்தது தாராஷுகோ நம்ம பற்றி நம்ம சொல்லணும்னா சன்னி இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் சூஃபி தத்துவங்கள் மேலே இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. மூத்த மகன் தான் தாராஷுகோ. இவர் நல்ல ஒரு கல்வியாளர்னு சொல்லலாம். இவர் வந்து சூஃபி தத்துவங்கள் மேலே அதிக ஆர்வம் கொண்டிருந்தாருன்னு சொல்லலாம், சரிங்களா. ஷாஜஹானுடைய 4 மகன்களுக்கிடையே நடைபெற்ற வாரசுரிமை போரில் யார் தான் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாராஷுகோவாக இருக்குமா, இல்லை மற்ற மகன்களாக இருக்குமா, இல்லை அவுரங்கசீப்பாக இருக்குமா? ஆக்சுவலி உண்மையான போட்டியே இவங்க 2 பேருக்கு இல்லையா, தாராஷுகோவா இல்லை அவுரங்கசீப்பா. இதில் யார் மேலேயும் இரக்கம் அப்படிங்கிறது யார் கைகளில்? அவுரங்கசீப் இல்லை. ஸோ இவர் அவருடைய சகோதரர்கள் அப்படின்னு அந்த அந்த இடத்த அவங்களுக்கு விட்டு கொடுக்காம தன்னுடைய இடத்த தானே எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம், சரிங்களா. இப்போ 3வது மகன் அவுரங்கசீப் இதில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஷாஜஹானை வீட்டு சிறையில் அடைச்சிட்டு அவுரங்கசீப் முகலாய பேரரசாக முடிசூட்டிக்கிட்டாருன்னா பாருங்களேன்.
அப்போது அப்பாவுக்கு தாரா ஷிகோ மேலே தான் பிரியம் இல்லைங்களா. தாரா ஷிகோவை மூத்த மகனை அரியணையில் ஏற்றணும் அப்படின்னு விரும்பினார். ஆனால் மூன்றாவது மகன் அவுரங்கசீப் என்ன பண்ணிட்டாரு, இவரை தூக்கி சிறையில் போட்டுட்டு இவர் முகலாய பேரரசாக முடிச்சு விட்டுக்கிட்டாரு. இதனால் மனசு உடஞ்சி போன ஷாஜகான் என்ன பண்ணுறாங்க, அரண்மனை கைதியாகவே 1666 ஜனவரி மாதம் 1666 என்ன ஆயிட்டார், மரணம் அடைஞ்சார். தாஜ்மஹாலில் அவரது மனைவியின் அருகே நல்லடக்கம் செய்யப்படுறாங்க. இந்த தில்லி அரியணை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரியணை போட்டியில் அரியணை வாரிசுரிமை போரில் அவுரங்கசீப்புடன் தோற்று போன தாரா ஷிகோ இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குங்க. அது ரொம்ப முக்கியம். தத்துவ ஞான இளவரசர். சரிங்களா. அவர் தான் வந்து சூஃபி தத்துவம் மேலே ஆர்வம் கொண்டுட்டு இருந்தார். அதை வந்து ஆராய்ச்சி செய்யணும், அதை பற்றி குறிப்புகள் எடுத்து வைக்கிறது ஒரு வேலையாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இல்லைங்களா. மிகச்சிறந்த அறிவாளி, கல்வியாளர்னு சொல்லலாம். தாரா ஷிகோ எப்படி போற்றப்படுகிறார் அப்படின்னா தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு சொல்லி அறியப்படுறார். நிறைய பண்பாடுகளை உரையாடலுக்கு உட்படுத்தி அதில் இந்து மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. சமஸ்கிருத மொழியில் அமைஞ்ச உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். அப்போ இவ்வளோ விஷயம் வந்து கல்விக்காக அந்த மொழி ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து அவர் செஞ்சுருக்காரு. இலக்கியத்தில் இலக்கிய பணி அப்படிங்கிறது அளப்பரியது. யாருடையது, தாரா ஷிகோவோட பணி அளப்பரியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, தாஜ்மஹால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தாஜ்மஹால் அப்படிங்கிறது கேள்விப்படும் போது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து காலம் கடந்து நிற்கிற ஒரு சான்று நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அதுக்கு ஏன் அவ்வளோ சிறப்பு? முகலாய கட்டடக்கலையுடைய சிறப்புமிக்க வடிவமாக இருந்திருக்கு. பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலைய கூட்டு கலவையாக இருந்திருக்கு. 1612 திருமணமானதுலேருந்து 1631 குழந்தை பெறும் போது மரணம் அடைகிற வரைக்கும், சரிங்களா, 1612 to 1631 வரைக்கும் குழந்தை பேச்சின் போது தான் மரணம் அடைகிறாங்க மும்தாஜ். அந்த டைம் வரைக்குமே இணை பிரியாமல் உற்ற துணையாக இருந்திருக்காங்க. யாருக்கு? ஷாஜகானுக்கு. தன்னுடைய மனைவியோட நினைவாக அவங்களுடைய அழியா புகழை வந்து நிறுவுவதற்காக ஒரு கண்ணல் காணக்கூடிய ஒரு சான்று, காலகாலத்துக்கும் நிலைச்சிருக்கிற மாதிரி ஒரு சான்றா எது திகழ்து அப்படின்னா இந்த தாஜ்மஹால் தாங்க. பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்திரகிய உஸ்தாத் அகமது லஹாவுரி அப்படிங்கிற தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்தாலும் இந்த வளாகத்துக்கான வரைபடத்தை தயாரித்த பெருமை யாருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர்கள் தாங்க. அப்போது பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியர், அவரும் இந்தியர் தான். யார்? உஸ்தாத் அகமது லஹாவுரி. இவர் தான் தலைமை கட்டடக்கலை நிபுணர். சரிங்களா. இந்த வளாகத்தில் தலை, வாயில், தோட்டம், மசூதி, கல்லறை மாடம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்லறை மாடம்னா எது? இந்த மினார்கள், இந்த 4 கோபுரங்கள் தெரியுதுங்களா, இதுதான் கல்லறை மாடம். இது எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்ததாக வடிவமைக்கப்பட்டது. 1632 கட்டட வேலைகள் வந்து தொடங்கி இருக்கு. இந்தியா, பாரசீகம், உதுமானிய பேரரசு, ஐரோப்பா ஆகியவற்றிலிருந்து 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை இந்த கல்லறை மாடப்பணியை முடிக்கிறதுக்காக பணியமர்த்தப்பட்டாங்க. சரிங்களா. 1632 தொடங்கி 1638, 39 தான் அது முடிஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஏனைய கட்டடங்கள் 1643 முடிவடைஞ்சிருக்கு. சரிங்களா. அலங்கார வேலைகள் செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் வரைக்கும் அது தொடர்ந்துருக்கு? 1647 வரைக்குமே வந்து அலங்கார வேலைகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தாஜ்மஹால் பற்றி கேட்கணும் அப்படின்னா அது யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப பழைய கொஷின் இல்லைங்களா. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் ஒரு கொஷின் இருக்கணும் அப்படின்னா நமக்கு பாரசீக வம்சாவளி சேர்ந்த லஹாவுரி இல்லைங்களா. பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியர் உஸ்தாத் அகமது லஹாவுரி அப்படிங்கிறது கொஷினில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா. அது எப்போ கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கொஷினாக வந்து எதிர்பார்க்கலாம். 1632 கட்டட வேலைகள் தொடங்குச்சு, எப்போ முடிஞ்சதுன்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து நமக்கு இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது.
அடுத்து அவுரங்கசீப் 1658 காலத்திலிருந்து ஆண்டிலிருந்து 1707 வரைக்குமான காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சவர் தான் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லலாம். அவுரங்கசீப் ஆலம்கீர், அதுக்கு அர்த்தம் என்னங்க? உலகை வெல்பவர். வாரசுரிமை போரில் அரியணைக்கு தன்னோட போட்டிட்ட தாராஷுகோ, ஷூஜா, முராத் இவங்களெல்லாம் வின் பண்ணிவிட்டு 1658 என்ன பண்ணியிருக்காங்க? அரியணை வந்து கைப்பற்றியிருக்காரு. இவருடைய 50 வருஷம் ஆட்சியில், சரிங்களா, ஆட்சியை வந்து 25 வருஷமாக சரியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் 25 வருஷம் எங்கே இருந்திருக்காரு? வட இந்திய அரசியல்லையும், அடுத்த 25 வருடங்கள் வந்து தக்கான பகுதிகள்லையும் அவர் வந்து செலவிட்டிருக்காருன்னு சொல்லலாம். 1681 மகன்களில் அவருடைய மகன்களில் ஒருத்தர் யார்? அக்பர், சரிங்களா. இளவரசர் அக்பர் மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாக தக்காணம் போகும்படியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. தக்காணம் சென்ற அவர் திரும்ப எங்கே போகலை? டெல்லிக்கு திரும்பவே இல்லை. ஏமாற்றமடை நிலையில் 1707 அகமது நகரில் வந்து காலமானார் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா. முகலாய பேரரசோட எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக இவருடைய காலத்தில், அதாவது அவுரங்கசீப்போட காலத்தில் முகலாய பேரரசு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்திருந்ததுன்னு சொல்லலாம். இவர் எல்லைகளை விரிவு அடைய செய்வதற்காக படையெடுப்புகளை வந்து மேற்கொண்டார். எங்கெங்கே? வடமேற்கு, வடகிழக்கு இந்த பகுதிகளில் மேற்கொண்ட போர்கள் நல்லா கருவூலமே வறண்டு போச்சு. அவருடைய தந்தையார் யார்? ஷாஜஹான் காலத்தில் அவர் நிலவரி அப்படிங்கிறது விளைச்சலில் 3/1 அப்படின்னு சொல்லி உயர்த்தியிருந்தாங்க. அந்த நிலையிலிருந்து சரி பாதியாக இவருடைய காலத்தில், அவுரங்கசீப் காலத்தில் வந்து உயர்த்தப்பட்டது. இவங்க மேற்கொண்ட அந்த போர் நடவடிக்கைகள், விவசாயிகள் மேலே அதிகமான வரிகளை சுமத்தும் அந்த பாங்கு, இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, போர் நடவடிக்கைகள்னால விவசாயிகள் மேலே அதிக பாரம் சுமத்தப்பட்டது இல்லைங்களா. அப்போது விவசாயிகள் எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருந்திருக்காங்க. இவருடைய காலகட்டத்தில் மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு விவசாயிகளுடைய நிலை அப்படிங்கிறது. தொடக்கத்தில் ஷாஜஹானாபாத் இவருடைய தலைநகர். ஷாஜஹானாபாத் அவுரங்கசீப்போட தலைநகராக ஸ்டார்டிங் பீரியடில் இருந்திருக்கு. ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறமா தன்னுடைய நீண்ட படையெடுப்பின் போது அவுரங்கசீப் எங்கெல்லாம் முகாமிட்டிருக்காரோ, படையெடுத்து போயிட்டு எங்கெல்லாம் முகாமிட்டிருக்காரோ அங்கேயெல்லாம் தலைநகராக மாறுச்சு. அப்போ ஒரு ஆட்சிக்கு தலைநகர் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையான ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா, அவங்களுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது மிக பாதுகாப்பான பகுதியாக, ஒரு நிலையான பகுதி இல்லை அப்படின்னா ஆட்சியினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அங்கே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக அங்கே இருக்கும். முகலாய பேரரசு அப்படிங்கிறது வந்து பகைவர்களுடைய கிளர்ச்சிகளுக்கும் படையெடுப்புகளுக்கும் இடம் கொடுக்கும் வகையில் வந்து அமைஞ்சிருந்தது. அவர் என்ன தான் வந்து வட இந்தியா பகுதிகளையும் தக்கான பகுதிகளையும் கைப்பற்றி வச்சிருந்தாலுமே கூட அவருக்கு கீழ்ப்படிந்த அரசர்கள் அவுரங்கசீப்போட நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே எல்லாரையும் வந்து அவங்க அடக்கி வைக்க இவருடைய கண்ட்ரோலில், கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வர முடியலை. ஏன்னா பகுதி அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அளவில் இருந்திருக்கு இல்லைங்களா. ஆட்சி பகுதி அப்படிங்கிறது மிக விஸ்தாரமாக மிகப்பெரிய அளவில் பரவி இருந்திருக்கும் போது என்னவாக முடியாது, அனைத்து பகுதியிலும் தன் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ், கண்காணிப்பின் கீழ் கொண்டு வர இயலாமல் போனது தான் இந்த அங்கங்கே கிளர்ச்சிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். வட இந்தியாவில் அவுரங்கசீப்புக்கு எதிராக 3 மிக முக்கிய கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லணும்னா அது 3. எது? ஜாட், அது மதுராவில், சாத்னாமியர் அப்படிங்கிறது ஹரியானா, சீக்கியர் கழகம். இவங்க 3 கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருந்தது. ஷாஜஹான், ஜஹாங்கீர் இவங்க காலத்திலேயே கலகம் செஞ்சுட்டே இருந்தாங்க. யார்? இந்த ஜாட்டுகள். 1669 தற்காலிகமாக அதை ஒடுக்கி வச்சுருந்தா கூட அவுரங்கசீப்போட இறப்புக்கு அப்புறமும் அவங்க கட்டுக்கடங்காதவர்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சாத்னாமியர் உள்ளூர் ஜமீன்தார்களோட உதவியோடு அடக்கிட்டாங்க. சீக்கியர் கழகம் அப்படிங்கிறது வந்து தேஜ் பகதூர், 9வது குருவான தேஜ் பகதூர். சீக்கியருடைய 9வது குரு யார்? தேஜ் பகதூர். இவரை கொன்னதுக்கு அப்புறமா, தேஜ் பகதூர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கிளர்ச்சி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனைத்து வகைகளையும் சேர்ந்த இந்துக்களின் மேலேயும் ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டதா அப்படின்னா அவுரங்கசீப் வந்து விதிக்கப்பட வேண்டும் என்ற அவுரங்கசீப்போட முடிவு அதுவரை பேரரசுக்கு விசுவாசத்தோடு சேவை செஞ்சுட்டு இருந்த ராஜஸ்தானத்து தலைவர்களுடைய, அதாவது ராஜபுத்திரர்கள் இல்லைங்களா, அவங்களிடையே ஒரு கிளர்ச்சி மனநிலையை வந்து ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி இப்போது ராஜஸ்தானும் இவருக்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டாங்க. மார்வார்,
இங்கே ஜஸ்வந்த் சிங் இறந்ததுக்கப்புறமா அங்கே வரிசுரிமை சிக்கல், ஸோ அங்கேயும் பிரச்சனை. இதுக்கு அடுத்தது ரத்தோர் ராஜபுத்திரோட உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சி அங்கே ஒடுக்கப்பட்டது. சரிங்களா, எங்கே அந்த மார்வாரில் நடந்த பிரச்சனை. இதுக்கு அடுத்தது மார்வார் அரசியலில் அவுரங்கசீப் தலையிட்டதுனால இதனால் ரொம்ப வெறுப்பாகிட்டு மேவாருடைய ராணாவான ராஜ்சிங் கழகத்தில் ஈடுபட்டார். இதை அவுரங்கசீப்போட மகனான இளவரசர் அக்பரும் ஆதரிச்சிருக்காரு. சரிங்களா, இருந்தாலுமே முகலாய படைகளுக்கு ராணா இணையானவர் இல்லை. சரிங்களா, அவங்களுடைய படைபலம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. முகலாய படைகள் இருந்த வலிமை அளவுக்கு ராணா கிட்ட வந்து படை வலிமை இல்லை. குரில்லா போர் முறையை கையாண்ட 1680 வரைக்கும் மரணமடைய வரைக்கும் அவர் வந்து தன்னை முகலாயர்கள்ட்டிருந்து அடிபணியாமல் காத்துக்கிட்டார், போராடினார். 1681 மேவாருடைய புதிய ராணாவாக யார் பதவியேற்றா? ராணா ஜெய்சிங். இவர் கூட ஒரு அமைதி உடன்படிக்கை அவுரங்கசீப் வந்து செஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அவுரங்கசீப்புடைய தக்கான கொள்கை, மிக முக்கியமான கொள்கை தக்கான கொள்கை. தக்கான கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மராத்தியருடைய செல்வாக்கை கட்டுப்படுத்துறது தான் மிக முக்கியமானது. அதாவது அவுரங்கசீப்புக்கு எதிராக அவுரங்கசீப்புடைய மிக குறிப்பிடத்தக்க ஒரு எதிரி அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருக்கு ஈக்குவலான ஒரு எதிரி, அவருக்கு பிரச்சனையை அதிக அளவில் கொடுத்த எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது யார் அப்படின்னா மராத்தியர்கள் தான். சரிங்களா, ஷியாப்ரவை சேர்ந்த தக்கான சுல்தானியங்கள் எது கோல்கண்டா, பீஜப்பூர் இதனுடைய கிளர்ச்சி போக்குக்கு ஒரு பக்கம் அனுப்பப்படணும். தக்காணத்தை புகலிடமாக கொண்ட மகன் இளவரசர் அக்பருடைய கிளர்ச்சிகளை ஒடுக்கணும். இது எல்லாமே வந்து அவருடைய தக்கான கொள்கையோட நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா, அவுரங்கசீப் 1682 தக்காணம் வந்தார். 1707 மரணம் வரைக்கும் தக்காணத்தில் தான் தங்கியிருந்தாங்க. அப்போது அவரை சுற்றிலும் எத்தனை பிரச்சனைகள், அவரது மகனில் இருந்து அவரை சுற்றி இருந்த அனைத்து பகுதியிலிருந்துமே அவருக்கு எல்லா விதத்துலையும் வந்து பிரச்சனைகள் வந்து சூழ்ந்துள்ளதாகவே இருந்திருக்கு. மராத்தியருக்கு எதிரான அவுரங்கசீப் நடவடிக்கைன்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். மராத்தியருக்கு எதிராக அவுரங்கசீப் நடவடிக்கைகள்னால் அப்போது மராத்தியர்னாவே நமக்கு ஞாபகம் வருது யார்? சிவாஜி தான் ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா, அவர் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிக அளவுக்கு பிரச்சனை கொடுத்த அவுரங்கசீப்புக்கு யாருன்னா சிவாஜி தான். சரிங்களா, அவுரங்கசீப்போட முக்கிய தளபதிகள் யார்? ஷேஷ்டகானும் ஜெய்சிங்கும். இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சு சிவாஜியை கைது செஞ்சுட்டு வரும்படி ஆணையிடுறாரு. என்ன ஃபஸ்ட்டு ஷேஷ்டகான் என்ன பண்ண முடியலை, சிவாஜியை கைது பண்ணி அவுரங்கசீப் கிட்ட ஒப்படைக்க முடியலை. ஜெய்சிங் என்ன பண்ணுறாங்க, தனது தந்திரமான முறைகளை கையாண்டு சிவாஜியை வந்து கைது செஞ்சு டில்லிக்கு அழைத்து போகிறார். அங்கேருந்து சிவாஜி மறுபடியும் தப்பிட்டு எங்கே வர்றாரு, திரும்ப தக்காணத்தையே வந்து அடைந்துடுறாரு. சிவாஜி கொரில்லா போர் முறையை பின்பற்றி 1680 வரைக்கும் 53 வயது வரைக்கும் எதிர்த்து போர் செய்கிறாரு. சரிங்களா, 1707 அவுரங்கசீப் மரணம் அடைஞ்சிட்டார். அந்த 1707 வரைக்குமே சிவாஜியோட மகன்களும் இவரை எதிர்த்து போரிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இவருடைய இறப்புக்கு அப்புறமா அடுத்த 150 வருஷத்துக்கு வலிமை குன்றிய வழித்தோன்றல்களால் தான் இந்த முகலாய பேரரசு அப்படிங்கிறது வந்து ஆட்சி செய்யப்பட்டிருந்தது. சரிங்களா, முகலாய பேரரசு அப்படிங்கிறது அவுரங்கசீப்போட மரணத்தின் போதே அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்க, வலிமை குன்றியவர்களாக தான் இருந்தாங்க. பேரரசை ஆளும் அளவிற்கு ஒரு திறன்மிக்கவர்களாக இல்லை. அப்போ முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது யார் காலகட்டத்திலேயே? அவுரங்கசீப்புடைய காலகட்டத்திலேயே. அவருடைய மரணத்தின் போதே அதுவும் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவுரங்கசீப்போட மற்ற நடவடிக்கைன்னு சொல்லி பார்த்தா தாரோ ஷுகோவுக்கு என்ன பண்ணுறாரு, தாரா ஷுகோவுக்கு சீக்கிரம் வந்து உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால தேஜ் பகதூரை கொண்டுட்டார். சரிங்களா, ராஜபுத்திர அரசுகள் வந்து சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அக்பருடைய தலைமையில் என்ன பண்ணுறாரு, அக்பருடைய தலைமையில் பெரும்படையை அனுப்பி மகானோட துரோக குணத்தை இருந்திருக்காமலே வந்து என்ன பண்ணிருக்கலாம், அவுரங்கசீப் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கலாம். அவங்கள எதிர்த்து வந்து ஒரு படையெடுத்து போகணும் அப்படிங்கிறத. இருந்தாலும் இளவரசர் தன்னை வந்து முகலாய பேரரசராக பிரகடனம் செஞ்சுக்கிட்டார். யார்? அக்பர் தன்னை என்ன பண்ணுறாரு, முகலாய பேரரசராக பிரகடனம் செஞ்சுக்கிட்டாரு. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எல்லாமே அவரை தக்காணத்துக்கு வந்து துரத்திடுச்சு. அப்போது இளவரசர் என்ன பண்ணுறாரு, அங்கே
அங்கே இருக்க முடியாமல் எங்கே வர்றாரு, தக்காணத்திற்கு வர்றாரு. சிவாஜியோட மகன் சாம்பாஜியோட உதவியை பெற்று என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப் நேரடியாக களத்தில் இறங்குற வரைக்கும் அவரை எதிர்த்து நிற்கிறார். இவங்களுடைய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப் தானே களத்தில் இறங்கி பாரசீகத்துக்கு தப்பி சென்ற இறங்கி அவரை எதிர்த்து போரிட வர்ற மகனை எதிர்த்து, தன் சொந்த மகனை எதிர்த்து போரிட களத்தில் இறங்குற நிலைமைக்கு வரும்போது என்னவாகுது அப்படின்னா, அக்பர் என்னவாகிறாரு, இளவரசர் அக்பர் பாரசீகருக்கு தப்பி செல்கிறார். அவர் திரும்பி அங்கேருந்து வந்தாருன்னு கேட்டால் இல்லை. சாம்பாஜி இவருக்கு இளவரசர் அக்பருக்கு உதவி செஞ்சதுனால சாம்பாஜி 1689 அவரை கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். சரிங்களா. பீஜப்பூர் கொல்கண்டா சுல்தானியங்கள் முற்றிலுமாக சரணடையும் அளவுக்கு தள்ளப்படுது. அப்போது எப்படி எந்த விதங்களில் ஒவ்வொரு அரசும் அடிப்பணி வைக்கப்படுது அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரியுது இல்லைங்களா. அவுரங்கசீப்போட ஆட்சியோட இறுதி பகுதி அப்படிங்கிறது பேரரசு சிதைவடை தொடங்கிய காலகட்டம்னு சொல்லலாம். அவுரங்கசீப்போட இறப்புக்கு அப்புறமா பின் தோன்றிய அரசுகளால் அவருடைய பேரரசோட சிதைவு அப்படிங்கிறது விரைவுபடுத்தப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அவுரங்கசீப்போட காலகட்டத்தில் நம்பிக்கைக்குரிய நபர்கள் யாருமே இல்லை. அவருடைய அரசியல் எதிரிகள் பலர் முகலாய ஆதிக்கத்தை மீறி சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செஞ்சுக்கிட்டாங்க. தக்கான விவகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தக்கான விவகாரங்களில் மட்டுமே என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாளில் பாதி காலத்தை தக்கான விவகாரங்கள்லேயே செலுத்திடுறாரு. அப்போ மற்ற பகுதியில் தன்னுடைய கவனம் அங்கே கவனத்தை செலுத்த முடியாமல் போகுது. இப்போ இந்த மற்ற பகுதிகளில் தோன்றிய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள விடாமல் அவர் தடுக்குது. அவுரங்கசீப் மரணமடைந்த சிறிது காலத்திலேயே இந்திய அரசில் முகலாய பேரரசு ஆற்றல்மிக்க சக்தியாக இல்லாமல் மறைஞ்சிருச்சு. அப்போது எவ்வளோ பெரிய பேரரசாக இருந்தது பிற்காலகட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு அரசு, ஒரு சிற்றரசு அப்படிங்கிற லெவலுக்கு அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவுரங்கசீப்போட பிற நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் முக்கியமானது என்னென்னு அப்படின்னா, ஜிஸ்யா வரியை அவர் மீண்டும் விதிச்சார். ஜிஸ்யா வரியை மீண்டும் விதிச்சிருக்காரு. கோயில்கள் கட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருடைய ஆதிக்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ, சரிங்களா, அவுரங்கசீப்போட ஆதிக்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ, அரசியல் பகைமை இல்லாமல் இருந்துச்சோ அங்கேயெல்லாம் கோயில்கள் கட்டுவதற்கு அவுரங்கசீப் கொடையை அளித்துள்ளார். அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு மத நம்பிக்கைகளில் இப்போது பழைய கோயில்களில் பழுது நீக்கும் பணிகள் அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நடவடிக்கைகள் அவருடைய மத நம்பிக்கைகளில் மட்டும் வேர்கொண்டு இருக்கலை, அரசியல் நிர்பந்தங்கள்லேயும் வேர்கொண்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு உண்மையான முஸ்லீமாக வழக்கமாக விதிக்கப்படுற நிலவரிக்கு மேலாக இன்னொரு வரி, அப்வாப் அப்படிங்கிற ஒரு வரி விதிச்சிருக்காங்க. அந்த வரி வசூலை சரியத் சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை நிறுத்தியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய மதத்தின் மீது உண்மையான பற்று கொண்டவராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இது புரியுது. அதே மாதிரி ஷாஜஹானுடைய ஆட்சி காலகட்டத்தை காட்டிலும் ஷாஜஹானுடைய ஆட்சி காலம் பொற்காலம்னு சொல்கிறோம். அக்பருடைய காலமும் கிட்டத்தட்ட அப்படி தான் இல்லைங்களா. அப்போது ஷாஜஹானுடைய ஆட்சி காலத்தை காட்டிலும் அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் இந்து அதிகாரிகள், ஷாஜஹான், அக்பர் இவங்கெல்லாம் இந்துக்கள் மேலே மத சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்க ஆட்சி காலத்தில் அதிகாரிகள் இருந்ததை காட்டிலும் அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் இந்து அதிகாரிகள் அதிக அளவில் பணிபுரிஞ்சாங்க. சரிங்களா. அதிகமான அளவு நிர்வாகத்தில் பணியாற்றினர் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இது வரைக்கும் நம்ம எதை பார்த்தோம், ஷாஜஹான், அவுரங்கசீப் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க மேற்கொண்ட கொள்கைகள், நடவடிக்கைகள் பற்றி பார்த்தோம், போர் நடவடிக்கைகள் பற்றி. இதற்கு அப்புறமா முகலாயர் கால சமுதாயம் அதே அவங்க மக்களுடைய வாழ்க்கை நிலை பற்றியும், முகலாயர்கள் காலத்தில் இருந்த கட்டடக்கலை பற்றியும், இசை, நடனம், அந்த காலத்தில் நிலவிய மதங்கள், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதிலிருந்து நமக்கு கொஷின் கண்டிப்பாக
1 அல்லது 2 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால தான். சரிங்களா? அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தாரகை. நன்றி.